வெள்ளை துளை உடுத்துக் கொண்டு வீதியிலே நீ நடந்து சென்றால் உன்னை பார்த்தவர் சகுனம் என்பார், பசங்களுக்கு முண்டை என்பார். யாரடி முண்டச்சி? ஏய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஒரு ஊராக தெரியக்கூடிய பைத்தியக்காரணி, நட்ட நடு சுடுகாட்டிலே சுட்ட பிணங்களை எல்லாம் பிச்சு பிச்சு தின்று கொண்டிருக்கக்கூடிய பைத்தியக்காரணி. இதோ இத்தனை அங்கார கோபத்தோடு வந்திருக்கக்கூடியவள் நான் யாரு தெரியுமா? அகில உலகத்திலே ஆதி பராசக்தி என்று பெயர் படைத்த என்னுடைய பெயரோ 1000 கண்ணுடையார் அங்காள பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ மாரியம்மன். மாரியம்மனாக எதற்காக அவதரித்திருக்கிறேன்? படுவாவிடைய வந்தவன் யார்? சண்டாளனாகிய மதிசூரன் என்னுடைய பேரனாகிய குணசீலனை தலையானது வைத்திருக்கிறான். சண்டாளன் அந்த மதிசூரனை நான் சும்மா விட போகிறேனா? அருங்கிலே பாஞ்சாலி ஆகிய நான் என் அண்ணாவுடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுது நான் மாரியம்மனாக அவதரித்திருக்கிறேன். உடனடியாக புறப்படுகிறேன். புறப்பட்டு சண்டாளனாகிய மதிசூரனிடத்தில் என்னுடைய பேரனாகிய யார் குணசீலனை சிறைவிட வேண்டி கேட்கிறேன். சண்டாளன் குதத்தால் பார்க்கிறேன். இல்லையே அந்த சண்டாளுடைய யம பதவியானது என் கரத்தால் நிகழும். ஆகையால் படுபாவி நயவஞ்சகனாகிய அந்த மதிசூரனை நானா அவனா என்று பார்த்து வருகிறேன். உடனடியாக புறப்படுகிறேன். சக்கராயுத மலைக்கு நானா அவனா என்று பார்த்து வருகிறேன். நான் யார் என்பது தெரியவில்லையா? அகில உலகத்திலே அங்காரி ஓங்காரி என்று பெயர் படைத்த என்னுடைய பெயரோ மாரியம்மன். எவ்வளவு வேணா இருந்துட்டு போ. என்ன மயிருக்கு வந்த? ஆத்தாடா, ஆத்தா ஆத்தா என்னடா ஆத்தா கொண்டு விடுவேன். என்னடி என் பேரனாகிய குணசீலனை நீ சிறை வைத்திருக்கிறாய். என் பேரனை விட முடியுமா முடியாதா? என் பேரன் யார் என்பது தெரியுமா? என் பேரனாகிய குணசீலன் மரியாதையாக சிறை விட முடியுமா முடியாதா? பேரனாகிய குணசீலனை ஒரு பொழுது முடியாது. அப்படியா? என்ன பண்ணுவேன்? என்னுடைய அங்கார கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். ஜாக்கிரதை. என்ன ஆடி பார்க்கலாம். நீயா நானா? அது முதல்ல விழுந்தடா. மதிசூரா அம்மா என்னப்பா? அம்மா யாரோ எவ்வளவு தெரியவில்லை. என்ன கொல்ல வந்து இருக்கிறார் தாயே. உன்னை கொல்ல வருகிறாளா? ஆமா. நான் யார் என்று பார்த்து வருகிறேன். என் மகனை குறைத்துக் கொண்டு வருகிறாயே, நீ யார்? என் மகனாகிய குணசீலனை உன் மகன் சிறை வைத்திருக்கிறான். மரியாதையாக என் பேரனை சிறைவிட முடியுமா முடியாதா? நிறுத்தடி. உனது பேரப்பிள்ளை தவறு செய்திருப்பான், அதனால் என் மகன் சிறை வைத்திருப்பான். அதற்காக நீ என் மகனை கொல்ல வருவாய், நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பேனா? இப்பொழுது என் முன்பதாக இப்படி அங்கார கோபத்தோடு மண்ணுக்கும் மின்னுக்கும் விட்டுகின்றவன் நிற்கிறாயே, யாரடி நீ? நான் அந்த மதிசூரனை காப்பாற்ற வருகிறாயே, யார் நீ? அரக்கர குலத்தை காப்பேன் என்பதற்காக அவதாரம் எடுத்து பிள்ளைகளே வாழ்ந்து வரக்கூடிய நானே காளிதேவி. யாராக இருந்தாலும் சரியே, என் மகனை துரத்துக் கொண்டு வருகிறாயே, யாரடி? அகில உலகத்திலே ஆங்காரி ஓங்காரி 1000 கண்ணுடையார் என்று பெயர் வைத்த என்னுடைய பெயரோ மாரியம்மன். மாறி ஆமா, மரியாதையாக சென்று விடு. இல்லை என்றால்
உயிரானது எமபதியாகும் ஜாக்கிரதை. ஏய் அடியே காளி, என்னுடைய பேரனை உன்னுடைய மகன் சிறை வைத்திருக்கிறான். மரியாதையாக சிறைவிட முடியுமா முடியாதா? முடியாது. என்ன செய்வாய்? அப்படியா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் உன்னை சும்மா விடுவேனா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? அடி மாலையடி காளிக, அடி காளிக, உன்னை பற்றி தெரியாதா? நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? நீ எப்பேற்பட்டவள் தெரியுமாடி? வெள்ளை துளை உடுத்திக் கொண்டு வீதியிலே நீ நடந்து சென்றால் உன்னை பார்த்தவர் சகுனம் என்பார், பசுங்களுக்கு முண்டை என்பார். யாரடி முண்டச்சி. ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஊராக தெரியக்கூடிய பைத்தியக்காரணி, நட்ட நடு சுடுகாட்டிலே சுட்ட பிணங்களை எல்லாம் பிச்சு பிச்சு தின்று கொண்டிருக்கக்கூடிய பைத்தியக்காரணி. மரியாதையாக ஓடிவிடு, இல்லை என்றால் உன்னையும் வெட்டி சம்காரமானது செய்து என் கழுத்திலே மாலையாக போட்டுக் கொள்வேன். ஜாக்கிரதை. ஏ சண்டாளி, இந்த அங்கார உடையவள் அங்கார பரமேஸ்வரி ஆதி பராசக்தி என்று பயன்படுத்துகின்ற மாரியையே நீ மிரட்டி பார்க்கிறாயா? இந்த மாரியை அடக்க எவ்வளவு அகில உலகத்திலே கவனமே கிடையாது. மரியாதையாக என் பேரனை விட முடியுமா முடியாதா? விட முடியாது. என்னடி செய்வாய்? அப்படியா? உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னடி செய்வாய்? அடே கொலை பல்ல உடைப்பேன் காளிகே.